அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் உரையாடல். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் முக்கிய பேச்சுவார்த்தை. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக சொன்னிகள் பாதுகாப்பை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. பொதுமக்கள் கூடும் இடங்களில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல். ஏஐ உள்ளிட்ட எத்தகைய தொழில்நுட்பம் வந்தாலும் அதற்கேற்ப தமிழக இளைஞர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள். தமிழக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா பெருமிதம். 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், 234 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என திமுகவினர் கூட்டிக் கொண்டே போகலாம். ஆனால் 2026ஆம் ஆண்டு ஆட்சி அமரப்போவது அதிமுக தான் என முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேச்சு. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை. கோடை வெப்பத்தை தணித்த ஐஸ்கட்டி மழையால் சிறுவர்கள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையத்தின் திறப்பு விழா. நாளை நடைபெறும் நிகழ்ச்சிகள் ஆளுநர், முதலமைச்சர் திறந்து வைக்கின்றனர். புதுச்சேரியில் மஞ்சள் பை மீட்பு விழிப்புணர்வு அணிவகுப்பு. 1330 மஞ்சள் பைகளை கொண்டு 2025 அடிக்கு அணிவகுத்த இளைஞர்கள். பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க கோரிய மனு. மத்திய அரசு விசாரணை செய்து வரும் நிலையில் தற்போது மனுவை விசாரிக்க முடியாது என கோரி தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். சென்னையில் நாளை ஒரு சில இடங்களில் 100 டிகிரிக்கு வெயில் சுட்டரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். ஏப்ரல் மாத GST வருவாய் 2.37 லட்சம் கோடி. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட 12.6 விழுக்காடு அதிகம். பாபா ராம்தேவ் வெளியிட்டுள்ள குளிர்வான விளம்பர வீடியோவை 24 மணி நேரத்தில் நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத ரீதியாக வெறுப்பை தூண்டும் வகையில் விளம்பரம் வெளியிட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆணை. ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரில் ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து. அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு, படுகாயமடைந்த 4 பேருக்கு தீவிர சிகிச்சை. பஹல்காமில் இந்திய மக்கள் 26 பேரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு தக்க பதிலடி கொடுப்போம். பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல் முறையாக பொதுவெளியில் ஆவேச பேச்சு. போர் தொடக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள், முடிவை நாங்கள் சொல்கிறோம். ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீப் சௌத்ரி இந்தியாவுக்கு எதிராக கொக்கரிப்பு. பஹல்காம் தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அறிவுறுத்தல். எலான் மஸ்க் கிரிப்டோ நாணய முதலீடுகளை ஆதரிக்கிறார் என போலி விளம்பர வீடியோக்கள் பரவி வருகின்றன. எலான் மஸ்க் வீடியோக்களை பயன்படுத்தி நிதி மோசடி நடைபெறுவதாகவும் சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. சூடானின் வடக்கு டார்பூரில் கடந்த 3 வாரங்களில் குறைந்தபட்சம் 542 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஐநா அதிர்ச்சி தகவல். மும்பை அணியின் இளம் வீரர் விக்னேஷ் புத்தூர் காயத்தால் நடப்பு IPL தொடரில் இருந்து விலகல். நடப்பு தொடரில் 5 போட்டிகளில் விளையாடி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். காயம் காரணமாக IPL தொடரில் இருந்து மேக்ஸ்வெல் விலகல். மேக்ஸ்வெலுக்கு பதிலாக சூரியன் ஷெட்ஸ் களமிறங்குவார் என பஞ்சாப் நிர்வாகம் அறிவிப்பு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. மும்பை அணி நிதான ஆட்டம். இன்றைய IPL போட்டியில் மும்பை மற்றும் ராஜஸ்தான் அணியில் விளாசும் ஒவ்வொரு சிக்ஸருக்கும் வீடுகளில் சூரிய சக்தி தகடுகள் மூலம் மின் இணைப்பு வழங்கப்படும். ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகம் தெரிவிப்பு.